தமிழ்நாட்டில் மீத்தேன் ஹைட்ரோகார்பன் திட்டத்திற்கு மாற்று இடங்கள் ஏதேனும் சாத்தியமா? முதலில் ஒரு முக்கிய விளக்கம். தமிழ்நாட்டில் ஹைட்ரோகார்பன் மிதேன் வளங்கள் பெரும்பாலும் காவிரி பள்ளத்தாக்கு, காவிரி பேசின் பகுதியில்தான் உள்ளது. அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, கடலோர பகுதிகள். எனவே முழுமையாக வேறு மாவட்டம் மாற்றுவது என்பது புவியியல் ரீதியாக சாத்தியம் குறைவு. வளம் இருக்கும் இடத்தில்தான் ஆய்வு செய்ய முடியும். மாற்று சாத்தியமான அணுகுமுறைகள்: ஆஃப்ஷோர், கடலோரம், கடலுக்குள். கரையோர விவசாய நிலங்களை தவிர்த்து கடலுக்குள், பே ஆஃப் பெங்கால் ஆய்வு. மீனவர்கள் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் கண்காணிப்பு அவசியம். நில விவசாய பாதிப்பு குறையும். ஆனால் கடல் உயிரியல் பாதிப்பு கவனிக்க வேண்டும். குறைந்த விவசாய நிலம் கொண்ட பகுதிகள்: ராமநாதபுரம் போன்ற உலர்ந்த குறைந்த பயிரிடும் நிலங்கள். மக்கள் அடர்த்தி குறைவான இடங்கள். விவசாய பாதிப்பு குறையலாம். ஆனால் நீர் மேலாண்மை முக்கியம். தொழில் மண்டலங்கள் அருகில். சிப்கோட் இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ், உதாரணம் கடலூர். ஏற்கனவே தொழில் மயமான பகுதிகள். புதிய சுற்றுச்சூழல் பாதிப்பு குறைவாக இருக்கும். ஆனால் கியூமுலேட்டிவ் பொல்யூஷன் கவனிக்க வேண்டும். ஏன் காவிரி டெல்டா மிகவும் சென்சிட்டிவ்? தமிழ்நாட்டின் முக்கிய அரிசி உற்பத்தி மையம். நிலத்தடி நீர் மீது முழு சார்பு. உயர் மக்கள் அடர்த்தி. உணவு பாதுகாப்பு தொடர்பான அரசியல் உணர்வு. உண்மை முடிவு: தமிழ்நாட்டில் வளம் இருக்கும் பகுதி பெரும்பாலும் விவசாய மண்டலமே. அதனால் மாற்று இடம் என்பது கடலோர, ஆஃப்ஷோர் ஆய்வு அல்லது குறைந்த விவசாய நிலங்கள்தான் சாத்தியம். நீண்ட காலத்தில் பசுமை ஆற்றல், சூரிய காற்றாலை தான் பாதுகாப்பான தீர்வு. எனவே அன்பான தமிழ்நாடு மக்களே, பெட்ரோல் டீசல் உற்பத்தி திட்டமான மத்திய அரசு கொண்டு வந்த மீத்தேன் ஹைட்ரோகார்பன் திட்டத்தின் ஆரம்பத்திலிருந்து தற்போது வரை உள்ள மத்திய அரசு நிலைப்பாடு, மாநில அரசு நிலைப்பாடு, மக்கள் மனநிலைப்பாடு, மீத்தேன் ஹைட்ரோகார்பன் திட்டத்தின் மக்கள் பயன்கள், செயல்படுத்த முடியாமல் இருக்கும் நடைமுறை சிக்கல்கள், அண்டை மாநிலங்களில் செயல்படுத்தும் மக்கள் நல திட்டம், தமிழ்நாட்டில் மாற்று இடத்தில் செயல்படுத்த இயலாத நிலை, இதுவே உண்மை நிலை. இதற்கு மாற்று திட்டங்கள் என்ன?